அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாணியர் சிற்றர் வகையை சேர்ந்த முதல் மனம் ஆண் வரனை தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனரமுட்டிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாரு. இவர் பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 6வது மாதம் 1991 பிறந்திருக்கிறாரு. இவர் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறாரு. இவர் வந்து தனியார் மொபைல் கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட பிறந்தது 3 பொண்ணுங்க. இவர் ஒரே ஒரு பையன் மட்டும்தான். இவங்க கூட பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 பொன் குழந்தைங்க 3 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. இவர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம். இவர் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி. இவர் வந்து சொந்த மளிகை கடை வந்து அவங்க ஊரில் சொந்தமாக வச்சுருக்கிறாங்க. அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியும் அருமையான ஃபேமிலி. ஒரு 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, அதாவது இவங்க அக்கா தங்கச்சிக்கெலாம் கல்யாணம் கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் அவருக்கு தாமதம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இவர் வந்து எப்பேற்பட்ட வரன்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களுக்கு வந்து எந்த சீர்வரிசையும் செய்ய வேண்டாம், குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும். வாணியர் செட்டியார் வகையை சேர்ந்தாலும் சரி, இல்லை உட்பிரிவு இருந்தாலும் சரி, இல்லை ஜாதி தடையிலன்னு மெயினாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இடமும் வாங்கி போட்டிருக்காங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இவர் 10வது படிச்சிருக்கனால அது மறுமணமாக இருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தைங்க மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வரன் எதிர்பார்க்குறாங்க. ஃபேமிலி வந்து அருமையான ஃபேமிலியாக இருக்கணும். நாங்கள் வந்து எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுக்குறோம். அவங்க வந்து எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த ராசி நட்சத்திரத்தில், அதாவது இந்த மாதிரி வரன் ஏதாவது செட்டியார் வகையில் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி மேலே வரவங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.